Success with Priya Saras. இந்த வீடியோ வந்துட்டு எந்த ஸ்டாண்டர்டுக்காகனா 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th 12th இந்த 4 கிளாஸுக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் அண்ட் 4 மார்க் கொஸ்டின் தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ தான் நீங்கள் 9th எக்ஸாமில் முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் 10th வந்துட்டு படிக்கணும்னு கண்டிப்பாக படித்தே ஆகணும் அவசியம் இல்லை. உங்கள் டீச்சர்ஸ் லெசன் நடத்த படிச்சுக்கலாம் அந்த போர்ஷன்ஸ் அவங்க லெசன்ஸு. பட் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு வெறும் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் வராது. அது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பாணயம் பாராட்டல் அப்புறம் அணிநயம் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா வரும். அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அது எழுதுறதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நம்ம இப்போவே படிச்சிடலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா பாணயம் பாராட்டல் தான் சொல்லித்தர போகிறேன். பாணயம் பாராட்டல் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நிறைய பேருக்கு ரொம்ப பயமாயிரும். ஏன்னா அதில் வந்துட்டு திரண்ட கருத்து எழுதணும், மைய கருத்து எழுதணும், மோனை நயம், எதிகை நயம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் நிறைய ஒரு 10 சைடுடிங் இருக்கும். பார்த்தாலே பயமாயிரும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கும் அப்படி தான் இருந்தது. பட் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எனக்கு தெரியாத வரைக்கும் எனக்கு அது கஷ்டமாக இருந்தது. தெரிஞ்ச பிறகு எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோடய எக்ஸாம்லலாம் நானும் இதே மாதிரி தான் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு 5க்கு வந்துட்டு 4 and 4.5 மார்க்ஸ்லாம் எங்கள் டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பிச்சட்டகம் இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 9th 10th 11th 12th உங்கள் சிஸ்டரோ பிரதரோ வந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு அவங்க ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரினா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பாட்டு வந்துட்டு நானே வந்துட்டு ஒரு 10th புக்கில் இருக்கிற 4th இயரில் இருக்கிற பாணயம் பாராட்டல் கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இந்த பாட்டை வந்துட்டு பாரதியார் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்படி பாணயம் பாராட்டல் எழுதலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்தோன்னா நீங்கள் குறிப்பிச்சட்டகம் தான் எழுதணும். அந்த குறிப்பிச்சட்டகத்துக்கு மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்ஸ் கிடையாது. பட் இது ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக. நீங்கள் 10th போனாலே நிறைய பேர் அதுதான் சொல்லுவாங்க, பேப்பர் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணு அப்போ தான் உனக்கு மார்க் வரும், நீ நல்லா எழுதி கிறுக்கி தள்ளினா உனக்கு யூஸே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், ப்ரெசன்டேஷன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே நம்மளோட ப்ரெசன்டேஷன் தான் டீச்சருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். குறிப்பிச்சட்டகம் எழுதுங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன எழுதணும்னா ஆசிரியர் குறிப்பு. இந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரியணும்ல, அதுக்காக. அடுத்து என்ன எழுதணும்னா திரண்ட கருத்து. திரண்ட கருத்துனா என்னது? திரண்ட கருத்துங்கிறது இப்போ நமக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இங்கே என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னா நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குழாவும் அமுத குழம்பை குடிதொரு கோல வெறிப்படைந்தோம் உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவது வியப்போ அப்படின்னு நம்மளோட ஆத்தர் வந்துட்டு பாட்டை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டோட ஃபுல் கருத்தையும் அந்த ஒவ்வொரு லைனோட எக்ஸ்ப்ளனேஷனையும் எழுதுறது தான் வந்துட்டு திரண்ட கருத்து. ஓகேவா கைஸ்? புரிஞ்சதா கைஸ்? அடுத்து என்ன எழுதணும்னா அடுத்து மைய கருத்து. மைய கருத்துனா என்னென்னா இப்போ இதோட சென்ட்ரல் தீம் என்ன அப்படிங்கிறது இங்கே நீங்கள் ஒரு 5-6 லைன் குறைஞ்சது ஒரு 10 அதிகபட்சம் 10 லைன் குறைஞ்சபட்சம் ஒரு 8 லைன் எழுதிருப்பீங்களா திரண்ட கருத்தில். அது எல்லாமே அந்த லைன்ஸ் எல்லாமே என்ன சொல்ல வருதுங்கிறத சிம்பிளாக ஒரே லைனில் கொடுக்கறது தான் மைய கருத்து. ஓகேவா கைஸ்? அடுத்து என்ன எழுதணும்னா மோனை நயம் எழுதலாம். மோனை நயம்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயம். அடுத்து எதிகை நயம். ஆக்சுவலி டீச்சர்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 5 சைடு ரீடிங் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் எல்லாமே தெரியுமே. அந்த பாட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எழுத்து ஒன்றா வரதெல்லாம் மோனை நயத்தில் எழுதணும். செகண்ட் எழுத்து ஒரே மாதிரி வரதில் எதிகையில் எழுதணும். அடுத்து இயைபு நயம். இயைபு நயம்னா என்னது? கடைசி எழுத்து எல்லாமே ஒரே மாதிரி வரது எழுதணும். அது இயைபு நயம். அடுத்து முரண். முரண் நயம். முரணும் நயமும் மேக்ஸிமம் முரண் வராது. அது முரண் என்னதுன்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ். இப்போ உதிக்கிறது மறைகிறது இந்த மாதிரி ஆப்போசிட் வேர்ட்ஸ் வரதான் முரண் நயம். இது மோஸ்ட் ஆஃப் இதில் வராது. பட் வரும். வராதுன்னு சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது. முரண் நயம் அது ஒன்று. ஓகேவா? அடுத்து என்ன எழுதுனீங்கன்னா அணிநயம் எழுதலாம். அணிநயம்னா இந்த இதில் என்ன நயம் பயன் இருக்குது? இயல்பு நெயர்ச்சனியா அந்த மாதிரி என்ன சொல்கிறது உண்மை அணியா அந்த மாதிரி எந்த அணி பயின்று வந்திருக்கு இந்த பாட்டில் அப்படிங்கிற எழுதுறது தான் அணிநயம். அடுத்து என்ன எழுதுனா சந்தநயம். பாட்டு நம்ம இப்போ ஒரு பாட்டு பாடுறோன்னு மியூசிக் வேணும்ல, அந்த மியூசிக்கை தான் வந்துட்டு அவங்க சந்தநயம்னு சொல்கிறாங்க.
ஓகேவா. சந்தநயம் இருக்கலாம். அப்புறம் தலைப்பு, ஒரு பாட்டுக்கு இப்போது நம்மளுக்கு வந்து எப்படி தலை இருக்குது அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு அதோட ஹெட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஹெட்டிங் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டில் எழுதிக்கோங்க. ஓகேவா. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா, சுவை நயம்னு ஒரு நயம் இருக்குது. இதில் வந்துட்டு பெருமித சுவை, சுவை நயத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பெருமித சுவை நயம் பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இப்போ நான் இந்த சைட் ரீடிங்ஸ் எழுதியிருக்கேன்ல, இந்த 11 சைட் ரீடிங்ஸோட உள்ளுக்குள்ளே என்ன எழுதணும் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். அதை வந்துட்டு நான் சொல்லித்தரது போகிறத வந்து நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக வச்சுட்டு உங்களுக்கு எந்த பாட்டு கொடுத்தாலும் நீங்கள் அதை லைட்டாக வந்துட்டு மாடுலேஷன் மாற்றி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ தலைப்பு வந்துட்டு ஒரு கொட்டேஷன் மாதிரி எழுதுங்க. நீங்கள் ஒவ்வொரு சைட் ரீடிங்க்கும் கொட்டேஷன் எழுதிங்கன்னா டீச்சருக்கு பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கொட்டேஷன் எழுதணும். ரொம்ப ஈஸியாக இருக்கிற கொட்டேஷன்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அதை எதை நினச்சி ஃபீல் பண்ண வேணால். கண்டிப்பாக நம்ம 10th வந்துட்டு பானையம் பாராட்டில் ஃபுல் மார்க் வாங்குகிறோம். 9th 11th 12th எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி. ஓகேவா கைஸ். இப்போ வாங்க எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆசிரியர் குறிப்பு எழுதிக்கலாம் கைஸ். இது வந்து ஜென்ரலாக இப்போ ஆசிரியர் அந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்களோ அந்த ஆத்தர் தான். பாரதிதாசன், பாரதியார், கவிமணி தேசிய விநாயகம், இந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு பொயட்ரு தானே அவங்கெல்லாம். ஸோ அவங்க எழுதியிருக்க போயம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுப்பாங்க. எந்த ஆத்தர் எழுதுனாங்க அப்படிங்கிறோட தான் அவங்க கொஷின் கொடுப்பாங்க. கம்பர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி எழுதணும். இது நீங்கள் வந்து ஜென்ரலாக வச்சுக்கோங்க. என்னென்னா, பெயர் சொன்னாலே பெருமிதப்படக்கூடிய மாபெரும் கவிஞர்களுள் இவரும் ஒருவர். எவரும்னா அந்த டேஷ் அந்த இடத்துல வந்து நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்துட்டு பாரதியார் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ நான் எப்படி எழுதுவேன்னா, பெயர் சொன்னாலே பெருமிதப்படக்கூடிய மாபெரும் கவிஞர்களுள் பாரதியாரும் ஒருவர். அடுத்து என்ன எழுதணும், இவர் தான் எழுதினாருன்னு சொல்லிட்டோம். நம்ம கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கிரைப் பண்ணலாம்ல. இவரோட பாட்டு எல்லாமே வந்துட்டு எளிய இசையோசையோடு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா. புரிஞ்சுதா கைஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆசிரியர் குரூப்பு பக்கத்தாலே எந்த ஆசிரியர் அதை எழுதியிருக்காங்கங்கிறது எழுதிக்கோங்க. ஓகேவா. அடுத்து வந்துட்டு திரண்ட கருத்து. ஓகேவா. இந்த கொட்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு இந்த திரண்ட கருத்துலேருந்து நம்ம கொட்டேஷன் போட்டுக்கலாம். ஓகேவா. வாழைக்கு அழகு குருத்து, பாடலுக்கு அழகு கருத்து. இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் நீங்களாம் கூட ஓனாக அது க்ரியேட் பண்ணலாம். ஒருவேளை உங்களால் க்ரியேட் பண்ண முடியல, டைம் இல்லைன்னா நீங்கள் இதையும் கூட எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் அந்த கொட்டேஷன் எழுதி காட்டிட்டு ஜஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும் இந்த பாட்டை பற்றி நான் எழுதுகிறேன். பட் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே எழுதணும். ஓகேவா கைஸ். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னு பாட்டோட எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா, நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே. நிலாவையும் வானத்தில் இருக்க விண்மீன்களையும் காற்றையும் ஒரே வரிசையில் வச்சு அங்கே இருக்கிற அதாவது அவங்க நிலாவை தான் சொல்கிறாங்க. நிலாவை வந்துட்டு அமுதமாக இருக்கிற குழம்ப குடிக்க வச்சு தான் சூரியனை படைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லா இடத்துக்கும் பறவை நம்ம மனசை மாதிரி இருக்கிற பறவையை வந்துட்டு எல்லா பக்கமும் அது பறக்குது இல்லையா, அதை பார்த்து சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே இயற்கைனா, அப்போ வந்துட்டு பலாப்பழம் இருக்குல்ல, அது மேலே ஒரு வண்டு வந்துட்டு பாடுறதும் இயற்கை தான் அப்படின்னு பாரதியார் வந்து வர்ணிச்சிருக்காங்க. இதை தான் வந்துட்டு நம்ம திரண்ட கருத்தில் அப்படியே ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஓகேவா. நான் வந்து உங்களுக்கு அது எழுதிட்டு காட்டுறேன் கைஸ். பாருங்கள், நான் திரண்ட கருத்து எழுதிட்டு அடுத்து மைய கருத்து எழுத போகிறேன். அடுத்து வந்து மைய கருத்து. நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னிருந்த மாதிரி இந்த 5-6 லைனில் எழுதியிருக்கோம்ல திரண்ட கருத்து, அதோட ஃபுல் மீனிங்கையும் ஒரே லைனில் சொல்கிறதா கைஸ் மைய கருத்து. நீங்கள் இதுக்கும் வந்துட்டு அதே குவாய்ட்டே எழுதிக்கோங்க. இல்லாட்டி வண்டமிழ் பாடலுக்கு கருத்தழகு அப்படி கூட எழுதிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாய்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா. என்ன எழுதுறீங்கன்னா, வண்டமிழ் பாடலுக்கு கருத்தழகு. ஓகேவா கைஸ்.
அந்த அந்த பாரதியார் எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த பாடலில் வந்துட்டு என்ன அதோட தீம்னா இயற்கையோட இன்பத்தை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இயற்கையில் என்னென்ன நடக்குது, இயற்கையில் என்னென்ன சந்தோஷமான விஷயம், நிலா எப்படி இருக்குது, சூரியன் எப்படி இருக்குது, பறவை எப்படி பறக்குது, பலாப்பழத்து மேலே இருக்கிற வண்டு பாடுறது ஒரு வியப்பாக இருக்குது, இதெல்லாமே வந்துட்டு அவங்க இயற்கையை தான் வந்துட்டு வர்ணிக்கிறாங்க. ஸோ இயற்கையின் இன்பத்தோட உட்கருத்தை வந்துட்டு பாரதியார் வந்து இந்த பாடலில் சொல்கிறாங்க. அதுதான் நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேவா, இயற்கையினுடைய இன்பம் வந்துட்டு ரொம்ப அருமையானது. அதோட உட்கருத்து தான் வந்துட்டு பாரதியார் வந்துட்டு பாடுறாங்க. ஓகேவா கைஸ், அடுத்து வந்து என்ன பார்க்கணும்னா நீ வந்துட்டு மோனை நயம் பார்க்கணும். ஓகே, மோனை நயம்க்கு நம்ம ஒரு கொயட்ஸ் எழுத வேண்டாமா? அதுக்கு என்ன கொயட்ஸ் தெரியுமா? மன்னனுக்கு தேவை சேனை, பாடலுக்கு தேவை மோனை. எப்படி, நல்லா இருக்கா? அந்த மாதிரி நீங்களாம் உங்களோட க்ரியேட்டிவாகவும் யோசிக்கலாம், பட் இதுவும் நீங்கள் எழுதிக்கலாம். ஒரு மன்னனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சேவை தேவை, சேனை, அதாவது அவங்களோட சிப்பாய், அவங்க கூட இருக்கிற என்ன சொல்கிறது, அவங்களோட செக்யூரிட்டிஸ். ஓகேவா, அவங்க எப்படி வேணுமோ அது மாதிரி ஒரு பாடலுக்கு வந்துட்டு மோனை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மன்னனுக்கு தேவை சேனை, பாடலுக்கு தேவை மோனை. ஓகேவா கைஸ், இப்போது நீங்கள் இதை வந்துட்டு எழுதிட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். அதாவது மோனைனா என்ன அப்படிங்கிற நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் 10-11 சப்ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த 11 சப்ஹெட்டிங்ஸுமே எழுதணுமா எக்ஸாமில் கிட்டே கிடையாது. இது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஆர் 4 மார்க்ஸில் தான் வரும். ஸோ நீங்கள் 5 இல்லாட்டி 6 சப்ஹெட்டிங் எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீட்டான ப்ரெசன்டேஷன் மஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இப்போ மோனைனா என்னது? அடிதோறும் அடிதோறும் இல்லாட்டி சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வரும் தொடுப்பது தான் மோனை. ஓகேவா, ஆனா அல்லது. ஓகேவா, அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வரும் தொடுப்பது மோனை. இப்படி எழுதிட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடணும். ஓகேவா, 1 இல்லாட்டி 2 எழுதிக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஹைலைட் பண்ணி காட்டணும். உங்களுக்கு எக்ஸாமில் வந்துட்டு ப்ளூ கலர் இங்க் பென் மட்டும்தான் இருக்கும் பப்ளிக்கில். ஸோ நீங்கள் எழுதிட்டு பென்சிலில் தான் அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா, இங்கே பாருங்களேன், முதல் எழுத்து எதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது? ஓட்டி ஒன்று இருக்கா, ஓர். ஓகேவா, முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கா? அதே மாதிரி குழம்பை, குடித்தொரு. ஓகேவா, அப்புறம் வேற என்ன இருக்கு? மனச்சிறு, மகிழ்ந்திடுவோம். இதெல்லாம் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மோனைக்கு வந்து எக்ஸாம்பிளாக எழுதணும். இப்போ என்ன எழுதுவீங்க? ஓட்டி ஓர். நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்டுங்கிறத நீங்கள் பென்சில் அண்டர் பண்ணி காட்டுங்க, நான் பேனாலே பண்ணிட்டேன். அடுத்து என்ன இருக்குது? குழம்பை, குடித்தொரு. ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுதுனா போதும், எல்லாமே எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இது இருக்கு இல்லையா, இப்போ வந்துட்டு 1 மார்க்ஸ்லேயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு போயம், அதாவது தமிழ் புத்தகத்தில் இருக்க அதாவது ஒரு பாட்டு 4 லைன் கொடுத்துட்டு இந்த பாட்டோட ஆசிரியர் இதில் வர எதுகை, மோனை, அந்த மாதிரி 1 மார்க்ஸ்லேயே வந்துட்டு
12, 13, 14, 15 அந்த 4 1 மார்க்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்குமே உங்களுக்கு வந்து இந்த மோனை எதுகை இயைபுனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களால எழுத முடியும். ஓகேவா? அடுத்து மோனை நயனுக்கு அடுத்து என்ன வரும்? எதுகை. எதுகை எதுகைனா என்னது? அதுக்கு முதல்ல நம்ம குவைட் எழுதிடலாம். என்ன குவைட்னா, மதுரைக்கு அழகு வைகை, பாடலுக்கு அழகு எதுகை. ஓகேவா? மதுரைனா நமக்கு வைகையாறு தானே நமக்கு வரும். அந்த மாதிரி பாடல்னா நமக்கு எதுகை ஞாபகம் வரணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மதுரைக்கு அழகு வைகை, பாடலுக்கு அல்லது நீங்கள் செய்யுளுக்குன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? செய்யுளுக்கு அழகு எதுகை. அதே மாதிரி நீங்கள் மோனைக்கு என்ன எழுதுனீங்களோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு அடிதோறும் அல்லது சீர்தோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. ஓகேவா? இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம இந்த சேனல் வந்துட்டு தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, மேக்ஸுக்கு வந்துட்டு கிராஃப் ஜாமெட்ரி சொல்லித்தருவோம், சயின்ஸில் வந்துட்டு டயக்ராம் கொஸ்டின்ஸ், சோஷியலில் மேப், இங்கிலீஷில் வந்துட்டு நோட்டீஸ் போர்டு, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நம்ம சொல்லித்தருவோம் கைஸ். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே. அடுத்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் அண்டர்லைன் பண்ணிடல. நீங்கள் இந்த சப் ஹெட்டிங் எழுதுறீங்களா, நான் இந்த கலர் பென்னில் எழுதுறங்காட்டி நான் அண்டர்லைன் பண்ணல. பட் நீங்கள் அதுவுமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நமக்கு ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பார்ப்பேன். எந்த ஒரு கொஷின் எழுதினாலுமே நான் சப் ஹெட்டிங் எழுதுவேன். அது வந்துட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, இவங்களை பார்த்தாலே நல்லா படிக்கிற பொண்ணு போல், அந்த மாதிரி நல்லா படிக்கிற பையன் பொண்ணு அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் மேலே ஒரு இம்ப்ரெஸ் ஆகி அவங்க பரவாயில்ல நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வரதுக்காக தான் அப்படி எழுதுறது. ஓகேவா? 2வது எழுத்து எதுகை. எதுகைன்னா 2வது எழுத்து ஒரே மாதிரி. இங்கே என்னென்ன வேர்ட்ஸ்லாம் 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்குது? நிலாவையும் குலாவும், லா ஒரே மாதிரி, அதே மாதிரி உலாவும் பலாவும் 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கா? அடுத்து வானத்து மணச்சிறு ஒரே மாதிரி இருக்கா? ஸோ இப்போ நீங்கள் அதெல்லாம் தான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு எழுதணும். என்ன எழுதுவீங்க? நிலாவையும் குலவும். அப்புறம் என்ன எழுதலாம்? சாரிங்க, லா. ஓகேவா? அடுத்து மணச்சிறு வானத்து. ஓகேவா கைஸ்? அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இயைபு. இயைபுக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நம்ம இயைபும் முறணும் எழுத மாட்டோம். அதுக்கு குவைட்ஸ் எதுவும் நான் எழுதுறது கிடையாது. ஸோ வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு லேட்டராக வந்துட்டு நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். இதுக்கு இயைபு வந்துட்டு அது என்னன்னு மட்டும் எழுதிட்டா போதும். 3வது எழுத்து ஒன்று விட சரி அதே தான். அடிதோறும் அல்லது சீர்தோறும் லாஸ்ட் லெட்டர்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி வந்தால் அது பேர் இயைபு. ஓகேவா? தோறும் இறுதி எழுத்து. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் எழுதணும்ல. லாஸ்ட் லெட்டர் எது ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இயைபா? உலாவும்
குலாவும் ஊ ஊ ஒரே மாதிரி இருக்கா. அதே மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கு, நிலாவையும் மீனையும் யூ ஊ இருக்கா. அதே மாதிரி வேற என்ன இருக்கு, நமக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் போதும் இல்லையா, ஸோ 2 எழுதுனா போதும். ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், நிலாவையும் குலாவையும், அப்படியா, குலாவும் உலாவும். இதில் ஊ, ரைட். அடுத்து என்னது, மீனையும் நிலாவையும். ஓகேவா. அடுத்து முரண் வந்துட்டு இங்கே கொடுக்கல. முரண் என்னன்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ் வரதை தான் நம்ம முரண் சொல்வோம். ஓகேவா. அதுக்கு பதிலாக அது மேக்ஸிமம் வராது, வந்தால் நீங்கள் அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு வேறு என்ன இருக்குது, அணிநயம். அணிநயம், அணிக்கு என்ன இது போடலாம் நம்ம, எனக்கு ஒரு இது தோணுது, கோயிலுக்கு அழகு மணி, செய்யுளுக்கு அழகு அணி. இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்படி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா. அப்போ நம்ம என்ன எழுதணும், கோயிலுக்கு அழகு மணி, பாடலுக்கு அழகு அணி. ஓகேவா. இது வந்துட்டு குவைட்ஸ். அப்போது நம்ம இதுக்கு என்ன அணினா என்னது, இப்பாடலில் நீங்கள் வந்து எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, பானையம் கூட்ட நீங்கள் கண்ணை மூடிட்டு இயல்பினை வச்சு அணி பயின்று வந்துள்ளதுன்னு எழுதிக்கோங்க. கண்டிப்பாக எந்த பாட்டாக இருந்தாலும் அணி உவமை அணி பயின்று வந்திருக்கலாம், எடுத்துக்காட்டு உவமை அணி பயின்று வந்திருக்கலாம், உருவக அணி பயின்று வந்திருக்கலாம், எது வேணால் வந்திருக்கலாம். பட் நமக்கு ஒரு இயல் 9 இருக்குன்னா 9ஐயும் மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்க முடியவங்க வச்சுக்கோங்க, முடியாதுங்க என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க எந்த பாட்டாக இருந்தாலும் இயல்பு நைபடிச்ச அணின்னு எழுதிருங்க. ஸோ என்ன எழுதணும்னா, இப்பாடலில் இயல்பு நவிர்ச்சி அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா. அது வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஓகேவா கைஸ். அடுத்து வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல் நயம். ஓகேவா. நான் வந்து அங்கே சந்த நயம்னு முன்னாடி தப்பாக சொல்லிட்டேன், அது சந்த நயம் இல்லை, சொல் நயம். ஓகேவா. ஆக்சுவலி சொல் நயம்னு இருக்குது, சந்த நயம்னு இருக்குது. இந்த பாட்டில் வந்துட்டு சொல் நயம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் அப்படி எழுதலாம், இல்லாட்டி இப்பாடலில் சொல் நயம் பயின்று வந்துள்ளது அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா. சந்தநயமும் இருக்குது. இப்போ அந்த முரண், சொல் நயம், சந்தநயம் இந்த 3மே சாய்ஸில் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா எழுதிக்கலாம், இல்லாட்டி எல்லாமே எழுதிக்கலாம். ஓகேவா. இப்பாடலில் சொல் நயம் அடுத்து வந்துட்டு சந்தநயம். அதே மாதிரி இதுவும் இப்பாடலில் சந்தநயம் பயின்று வந்துள்ளது. அதாவது நம்ம பாடுறதுக்கு ராகமாக இருக்குது அப்படின்னா இந்த பாட்டில் வந்துட்டு சந்தநயம் பயின்று வந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகேவா.
அடுத்து என்ன எழுதணும்னா அடுத்து வந்துட்டு சுவைநயம். ஓகேவா? சுவைநயம் வந்துட்டு ஒரு ஈஸியானதும் கூட. ஓகேவா? இதுக்கு என்ன குவாய்ட் எழுதலாம்? இப்படி எழுதலாமா? உணவுக்கு தேவை அறுசுவை, பாடலுக்கு தேவை ஒன்பான் சுவை. அப்படி எழுதுனா நல்லா இருக்குல்ல? ஸோ அப்படி எழுதிக்கோங்க. இது நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லும்போது எழுதும்போதே நீங்கள் அப்படியே கொஞ்சம் பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சுவை நயத்துக்கு என்ன எழுதணும்னா உணவுக்கு தேவை அறுசுவை, பாடலுக்கு தேவை ஒன்பான் சுவை. ஓகேவா? இதில் வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு பெருமித சுவை பயின்று வந்துள்ளது. எந்த பாட்டாக இருந்தாலுமே சரி நீங்கள் பெருமித சுவை பயின்று வந்துள்ளது அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்பாடலில் பெருமித சுவை ஓகேவா கைஸ்? அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா தலைப்பு. ஓகேவா? இப்போது தலைப்பில்லாத பாடல் வந்துட்டு நம்ம தலையில்லாத உடல் போல். இப்போ நமக்கு எப்படி தலை இருக்குது அந்த மாதிரி பாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு தலைப்பு இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம எழுதுகிறோம். இதுக்கு என்ன குவாய்ட் எழுதலாம்னா அதே தான் நான் சொன்னதே எழுதிடலாம். தலைப்பில்லா பாடல் தலையில உடல் போல் அப்படி எழுதிக்கோங்க. ஓகேவா? இது நான் படிக்கும்போது நான் படித்தது. இப்போ நான் திரும்பி யோசித்து நான் சொல்கிறேன். தலைப்பில்லா பாடல் தலையில்லா உடல் போல. ஓகேவா? இந்த பாட்டுக்கு வந்து நம்ம என்ன தலைப்பு கொடுக்கலாம்னா இது வந்து இயற்கையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இயற்கை எப்படி சந்தோஷமாக இருக்குது, எப்படி சூரியன் மஞ்சள் நிலம் வந்து சொன்னனால இப்பாடலுக்கு இயற்கையின் இன்பம் நம்மளே கொடுக்கறது தான். நம்ம யோசித்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டி மூலமா நம்ம என்ன கொடுக்கணுமோ அதுதான். ஸோ நான் வந்து இந்த பாடலுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறேன்னா இந்த பாடலுக்கு வந்துட்டு அண்டர்லைன் பண்ணிக்கணும் மேலே இது. ஓகேவா? இப்பாடலுக்கு இயற்கையின் இன்பம் என்ற தலைப்பு பொருத்தமானது. ஓகேவா கைஸ்? அவ்வளோதான் பாநாயம் பாராட்டுக இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுப்பாங்க. இந்த பாட்டை நம்ம படித்து புரிஞ்சு அதுலேருந்து தான் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு முக்கியமாக வந்து இந்த குறிப்பு சட்டகம் எழுதிக்கோங்க. அது வந்து ப்ரெசன்டேஷனுக்காக. அங்கே நான் சந்தநயம் அடிச்சிருப்பேன். பட் அங்கே வந்து நீங்கள் சந்தநயமும் எழுதிக்கோங்க, சொல்நயமும் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆசிரியர் குறிப்பு பக்கத்தில் அது யார் வந்து எழுதியிருக்காங்களோ அவங்க நேம் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி குவைட்ஸ்லாம் எழுதிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு அங்கே மைய கருத்துக்கு வண்டமல் பாடலுக்கு கருத்துலக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அடுத்தழுத்து இல்லாமல் எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வரும் கைஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.